ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் சுக்கா செய்யலாம். இப்போது அதுக்கு உண்டான பொருளை நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து இங்கே பாருங்கள், இந்த 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா உரித்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மட்டன் வந்து நேற்றே வாங்கிட்டேன். அது கரண்ட் இல்லாதனால நான் கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அவுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா லேசாக ஒரு கொதி தான் கொதித்து வச்சுருக்கேன். இப்போ இது ஆயில் காஞ்சதும் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை. இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பட்டை ஏலக்காய், கிராம்பு நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த தூளை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பட்டை ஏலக்காய் போடலை, அதனால் இந்த தூளை நம்ம சேர்த்திக்குவோம். சேர்த்திட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு மட்டன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் கிரேவி வைக்கணுன்னு இல்லை. கிரேவி வேணும்னா வெங்காயத்தையும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதிகப்படுத்திக்கிட்டோம்னா அதிகமாக கிரேவி வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் 1.5 ஸ்பூன் கிரேவி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த வேக வச்சு சும்மா லேசாக தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இந்த மட்டன் இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 கிராம் மட்டனு, கொஞ்சம் எலும்போடு தான் வாங்கியிருக்குது. இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அது கூடயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் சேர்த்துறேன். ஏன்டா மட்டன் கொஞ்சம் உப்பு போட்டு நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது கூட வந்து நான் வந்து கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா அந்த தண்ணி பூரா சுண்டுற வரைக்கும் நம்ம கிண்டி எடுக்கலாம். தண்ணி வத்தட்டும். இப்போ அது தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. இப்போ 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். கிளறி கொடுத்துட்டு நல்லா இதுக்கு நல்லா கொதிச்சு அந்த தக்காளி பச்சை மணம் போகிற வரைக்கும் மூடி போடாமல் திறந்து வச்சுட்டு அது நல்லா கொதி வரட்டும். அப்புறமேல் நம்ம மூடி போடலாம். இப்போ இது கொதித்து வரட்டும். நல்லா இது கொதித்து வருது. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைண்டா நம்ம சேர்த்திக்கலாம். மிளகுத்தூளும் ஒன்றும் சேர்த்த வேண்டியது இருக்குது. இப்போ நான் மூடி போட்டு வச்சிட்றேன். அது நல்லா 2-3 விசில் வரட்டும், பார்க்கலாம். கேரளா நெய் புலாவு செய்யலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு 300 கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது காயட்டும். நான் 2-3 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதோடு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அது பொரியட்டும் கொஞ்சம் நேரம். பொரிஞ்சதும் அப்புறமேல் மற்றது பார்க்கலாம். இப்போ அது பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. நெய் 1 ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், அப்புறமேல் கொஞ்சம் சேர்த்தணும். இப்போ இது கூட வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்திக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். அதிகமாக இல்லை, ஒரு தக்காளி கூட இல்லை, அரை தக்காளி தான். வெங்காயம் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதில் ரம்ப இலையும் புதினா தலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டு இது, அதனால் இது ஊற வச்சுருந்தேன் மண்ணாக இருக்குன்ட்டு. இப்போ அதையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம்.
பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டும், மணம் வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் வெந்து வந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நம்ம அதிகமாக சேர்த்தக்கூடாது, இது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தணும். நான் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். இந்த அளவுக்கு சேர்த்தனா போதும். இதை சேர்த்திட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். வதங்கட்டும். இஞ்சி பூண்டை போட்டு அது வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ வந்து இதுக்கு 1 நிமிஷம். இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு இது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு அதையும் இதோடு நான் சேர்த்துக்கலாம். பச்சை நடக்கல்ல வாங்கி உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம். அந்த பக்கம் மட்டன் விசில் வந்துருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு இதுலேயே. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு எவ்வளோ 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கிளறி கொடுக்கலாம். இப்போ இந்த உலக்கில் தலையை தட்டி 1 உலக்கு அரிசி போட்டேன். இப்போ தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் 1 உலக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து இப்போ தான் ஊற வச்சேன். அதனால் வந்து தண்ணி வந்து 1க்கு 1.25 நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் போட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி கொதி வரப்போகுது. இப்போ அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக வைக்கும்போது நம்ம அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்தணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கடா 1.5 பங்கு தண்ணி ஊற்றுங்க. 20 நிமிஷம் 15 நிமிஷம்டா 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும், இல்லாட்டி குழஞ்சிடும். இதெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு 2 விசில் விடலாம். இல்லாட்டி 1 விசில் கூட, காயெல்லாம் இருக்கிறதுனால நான் 2 விசில் விடுறேன். இது ஒரு கொதி வரட்டும், வந்ததும் மூடி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேரளாவில் வந்து புலாவ் செய்கிறதுக்கு இப்படி தான் செய்வாங்களாம், பக்கத்தில் இருக்க அம்மா சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி நாமளும் அதே மாதிரி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி சமைச்சிட்ருக்கிறேன். இது கொஞ்சம் வறுபட்டதும் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட திராட்சை, ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துவாங்களாம். அதெல்லாம் கிடைக்கல எனக்கு, அதனால நான் சேர்த்தலை. இருந்தால் சேர்த்திருப்பேன், கிடைக்கல. சரி இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணி சுண்டி வந்துருச்சு. 3 விசில் விட்டு எடுத்தேன். இப்போ இதுக்கு நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு 100 ml வந்து இதில் சேர்த்திக்கிறேன். நான் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். அந்த அளவுக்கு இதை நம்ம வச்சுக்கிட்டோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, இது பூரி அதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கேரளா
இது புலாவுக்கு வந்து இது சாப்பிட்றதுக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும், கொதித்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ சாப்பாடு நல்லா 2 விசில் வந்துருச்சு, எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரி இதெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். நம்ம இது நெய் நிறைய ஊற்றி செய்யணுண்டாங்க, நான் சும்மா கொஞ்சமாக ஊற்றி நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இதில் திராட்சைப்பழம், இது மாதுளைப்பழம், ஆப்பிளும் கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்டாங்க. நான் மாதுளை மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இதை கலந்து கொடுத்துட்டு நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தயிர் ரைத்தா நான் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு தயிர் ஊற்றி நான் தயிர் ரைத்தா செஞ்சுருக்கேன். இதை நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன்.